தமிழக அமைச்சரவையில் முக்கிய தலைகள் ராஜினாமா செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அதிரடி மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன. அந்த வகையில் மனோ தங்கராஜுக்கு மீண்டும் அமைச்சரவையில் வாய்ப்பு வழங்கி விஜய்க்கு எதிரான தேர்தல் வியூகத்தை தொடங்கியுள்ளது திமுக என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 10 முதல் 12 மாதங்களே உள்ள நிலையில் அமைச்சரவையில் அதிரடி மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. அதன்படி அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் வைத்த செக்கால் அவரே ராஜினாமா செய்யும் அளவிற்கு சூழல் உருவானதாக கூறப்படுகிறது. அதாவது சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை வழக்கில் தண்டனை பெற்று ஜாமீனில் வெளியே வந்து அமைச்சர் பதவியை வகித்த செந்தில் பாலாஜிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஜாமீன் வேண்டுமா, அமைச்சராக நீடிக்க வேண்டுமா என்பது குறித்து ஏப்ரல் 28ஆம் தேதிக்குள் கருத்து தெரிவிக்குமாறு செந்தில் பாலாஜிக்கு உத்தரவிட்டது. இந்த சூழலில் செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்துள்ளார். மறுபக்கம் சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கிக் கொண்டதோடு தன் வாயை கொடுத்து மாட்டிக்கொண்டு தலைமையின் கோபத்திற்கு உள்ளான பொன்முடியும் வேறு வழியே இல்லாமல் தன் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். இத்தகைய சூழலில்தான் இந்த அமைச்சரவையில் நைஸாக மனோ தங்கராஜை மீண்டும் இணைத்துள்ளார் மு.க. ஸ்டாலின். இந்த நிலையில் மனோ தங்கராஜை மீண்டும் அமைச்சரவையில் இழுத்ததற்கு பின்னால் தேர்தல் கணக்குகள் இருப்பதாகவும் விஜய்க்கு எதிரான அரசியலாக இருப்பதாகவும் விவரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர். சில மாதங்களுக்கு முன்னர் குமரியில் அனைத்து கிறிஸ்தவ பிரதிநிதிகளின் பிஷப்புகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்தித்ததாகவும் அப்போது குமரி மாவட்டத்துக்கு இருந்த அமைச்சரை நீக்கிவிட்டதாகவும் அவரை மீண்டும் அமைச்சரவையில் இணைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் வலியுறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இன்று வரைக்கும் மனோ தங்கராஜை நீக்கியதற்கான காரணம் இதுதான் என்பதை தலைமை வெளிப்படையாக கூறாமல் இருந்து வருவதால் கிறிஸ்தவ நாடார் பிரிவைச் சேர்ந்தவர்கள் தங்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவம் அமைச்சரவையில் குறைந்துள்ளதே என்று தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தி வந்ததாகவும் இது தொடர்பாக அறிவாலயத்திற்கு பலமுறை விசிட் அடித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் விஜயின் அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் திமுகவிற்கு குடைச்சலாக மாறியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. அதனால் விஜய்க்கு எதிரான அரசியலை தொடங்கியிருக்கிறது திமுக என்கின்றனர் அதே விவரம் அறிந்தவர்கள். குறிப்பாக விஜயின் டார்கெட்டாக இருக்கப் போவது தென் மாவட்டங்களில் உள்ள கிறிஸ்தவ சிறுபான்மையினர் வாக்குகள்தான் என்பதை தெரிந்து கொண்டுள்ள திமுக தலைமை அந்த வாக்குகளையும் விட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் மனோ தங்கராஜுக்கு மீண்டும் அமைச்சர் பதவி அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் தங்களுடைய பாரம்பரிய சிறுபான்மை வாக்குகளை மேலும் உறுதிப்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கையை திமுக தலைமை எடுத்துள்ளதாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.